ரீஎன்ட்ரி வைல்ட் கார்டுல வருவாங்கன்னு பார்த்தா போன சீசன் போனவங்களா டெலிவிஷன்ல வராங்க. திவ்யா பேச டியானா நடந்து போயிடுறாங்க. டியானா பேச திவ்யா நடந்து போயிடுறாங்க. இவங்க 2 பேரும் பேச மக்கள் டிவி ஆஃப் பண்ணிட்டு நடந்து போயிடுறாங்க. யாரு காதலி யாரு கேர்ள் பெஸ்ட் நம்ம வெளில வந்த கபூர்தனை இன்டர்வியூ பண்ணாதான் நம்மளுக்கே தெரியும். நாம சுபிக்ஷா கிட்ட அந்த விஷயத்தை நம்ம எதிர்பார்க்கவே இல்லை. சாண்ட்ரா, பிரஜின், திவ்யா கிழிச்சு விட்டுட்டார்கள் ஓட்டுகளை, அள்ளி தெளிச்சு விட்டார்கள். Hey guys, this is me Avi and welcome to our show Big Boss. This is Joe Michael. புரியலையே. அசையாத மரம் ஒன்று அப்படி இருக்கியானே. What is this? அதாவது சோகமா இருக்கு மக்களே. அண்ணே 50 days Big Boss கடந்துட்டோம். கிளாப்ஸ் போடுங்க. இல்ல இன்னும் 50 நாள் தான் இருக்கு. தனுஷோட இந்த ஸ்கிரீனை நான் ஷேர் பண்ண இன்னும் 55 நாள் தான் இருக்கு அப்படின்னு நினைக்கும் போது சந்தோஷப்படவா இல்ல மக்களோட பேசுறதுக்கு வெறும் 55 நாள் தான் இருக்கு அப்படின்னு நான் வருத்தப்படவா? தம்பி விட்டு பிரியறது அண்ணே ஏனே அத பத்தி பேசுறேன். 55 நாள் இருக்குனே. இருந்தாலும் 50 நாள் ஓடி போச்சு. ஆனா இது ஒரு சீசன் நினைச்சு நம்ம மக்கள் அதை பார்த்து அதை பற்றி நாம 50 நாள் ஒரு 1 ஹவருக்கு ஒரு நாள் அப்படின்ற மாதிரி 50 ஹவர் பேசி அதுக்கு 50,000 பேருக்கு மேல ஒரு நாளைக்கு அந்த வீடியோவை பார்த்து நம்மள சப்போர்ட் பண்ணி வரேவான்னு அவ்வளவு லைக் அள்ளி கொடுத்து நம்மள கோடீஸ்வரராக்கி துபாயில 15 வீடு வாங்குற அளவுக்கு சம்பாதிக்க வச்ச அப்படியா வருது எனக்கு புரியலையே. அப்படிதான் சொல்றாங்க. நிறைய வருதாமே அப்படின்றாங்க. பேட்டா எங்க மாத்துறாங்க. ப்ரோ டிவிக்கு நேராக பேட்டா தரவில்லை என்று கம்ப்ளைண்ட் செய்த விஜய் தனுஷ் அவர்களை கண்டித்து நாங்கள் அவரை ஒரே இடத்துல முடிச்சு இட்டாக்கிலக்கா இட்டாக்கிலக்கா வருதா அரோரா லாங்குவேஜ் எலே இட்டிக்கிலக்கா. எஸ். இன்னைக்கு நாம ஒரு ரீஎன்ட்ரி இருக்குன்னு நம்ம சொன்னோமா? ஆமா. ரீஎன்ட்ரி வைல்ட் கார்டுல வருவாங்கன்னு பார்த்தா போன சீசன் போனவங்களா டெலிவிஷன்ல வராங்க. ஒரு விதமான என்ட்ரி சர்ப்ரைஸ். Oh my god, surprise. ஆமா, சர்ப்ரைஸ் என்ட்ரிஸ் ஆஃப் இந்தியா. எஸ். ஓகே, நம்ம எபிசோடுக்குள்ள போயிடலாம். அதாவது திங்கட்கிழமை ஆனாவே மண்டேன்னு ஒண்ணு ஆனாவே அந்த வீட்ல அடுத்த இந்த வாரம் யாரு மண்டை போட போறது, அதாவது வெளில வீட்டை விட்டு ஹெல்மெட் ஆக போறது அப்படின்ற டிஸ்கஷனுக்குள்ள அந்த வீட்டுகள் இருக்க ஆட்கள்லாம் குழுவா இறங்கிடுவாங்க. அதுக்கு மேடை அமைத்து தரும் அந்த நாமினேஷன் ப்ராசஸ் என்ற மகத்துவமான போராட்டம் நடக்கும். அதுதான் பேசிக்கா நடக்கிறது. சோ ஆரம்பிச்ச உடனே ஒரு பிரச்சனையோட தான் ஆரம்பிக்கிறோம் நம்ம. அதாவது இவங்களுக்கு நெய்ல பிரச்சனை, சுகர்ல பிரச்சனை, கிச்சன்னா பிரச்சனை, சாப்பாடுல பிரச்சனை, இட்லியில பிரச்சனை, பூரியில பிரச்சனை, பொங்கல்ல பிரச்சனை, என்னதான்டா உங்க பிரச்சனை அப்படின்ற மாதிரி திவ்யா பேச டியானா நடந்து போயிடுறாங்க. டியானா பேச திவ்யா நடந்து போயிடுறாங்க. இவங்க 2 பேரும் பேச மக்கள் டிவி ஆஃப் பண்ணிட்டு நடந்து போயிடுறாங்க. யாருல நீங்க எல்லாம் அப்படின்னு இருக்கும்போது நமக்கு ஒரே ஆறுதலா இருந்தது சபரி அவர்களும் அரோரா அவர்களும் பேசிக்கொண்டதுதான். சபரியும் அரோராவுமா? புரியலையே. சபரி அரோரா ஓ அந்த இதுவா இட்டாக்கா அட்டாக்காவா? அதனால செய்திகள் வாசிப்பது இட் வாஸ் நைஸ் ஃபன். ஒரு செகண்ட் அந்த பக்கம் கிராஸ் பண்ணிட்டு போனா ரம்யா என்ன பாஷை பேசும் இந்த புள்ளை அப்படின்ற மாதிரி ஒரு லுக் விட்டுச்சு பாருங்க. புரியல, நல்லா இருந்துச்சு ஆக்சுவலா. அரோரா கிட்ட இப்படி ஒரு டேலண்ட் இருக்கா, இது தெரியாம போச்சு அப்படின்னு மக்கள் ஏகோபித்த வரவேற்புகளை கொடுத்த ஒரு டைமா நம்மளால ஆச்சரியமாயிட்டேன் நானும். ஆனா என்ன பேசுறாங்க அப்படின்ட்டு. அப்ப வினோத் ப்ரோ தான் சொல்றாரு, நம்ம எடிட்டர் தான், அது இட்டாக்கி பாஷ எல்லாத்துக்கும் முன்னாடி இட்டாக்கா என்னன்னா அது இட்டாக்கு போட்டுக்கலாமா? ஆமா, இட்டு போட்டுக்கணும் போல. பத்தி அங்க இருந்து கத்துறாப்புல தலைவன் வேற லெவல் பார்த்து உத்தாரே. நைஸ் சர்ப்ரைஸ். 50 நாள் சர்ப்ரைஸ். சேது சார் சொன்ன மாதிரியே ஒரு சர்ப்ரைஸ். அதனால நாமினேஷன்களும் நான்சென்ஸ்களும், அதாவது நான்சென்ஸ் காரணங்களும் அப்படின்னு போடணும் ஆக்சுவலா.
ஆனா நம்ம எடிட்டருக்கு என்ன வன்மமோ இந்த கண்டஸ்டன்ட் மேலன்னு தெரியல. நான்சென்ஸ்களும் போட்டார். எடிட்டர் ஓகேவா? சரி. அது லைன் நான் லென்த்தா இருக்கும்னால கட் பண்ணிட்டாரு. ஆமா. ஸோ ம். நான்சென்ஸ் கன்டென்ட்களும் அப்படின்ற பட்சத்துல ஒவ்வொருத்தங்களும் ஒவ்வொரு காரணங்களை சொல்லி ஓட்டு போடுறாங்க. இதுல நம்மளுக்கு தெரிஞ்சதுதான். போன எ சீசன் சாரி போன வாரம் யார அடிக்கிறாங்களோ, அது இந்த வாரம் வந்து அவங்கள அவங்கள ஒரு காரணம் சொல்லி கும்மா குத்து குத்திருவாய்ங்க. அந்த மாரி சாண்ட்ரா பிரஜின் அவர்களுக்கு அதிக ஓட்டு வரும்னு நம்ம எதிர்பார்க்கப்பட்டுச்சு. சாண்ட்ரா, பிரஜின், திவ்யாக்கு. ம், ம். அதில் ஒரு விஷயம் கூட பாரபட்சம் அல்லாமல் தேர்ச்சி வரை கிழிச்சு விட்டுட்டார்கள் ஓட்டுகளை. அள்ளி தெளிச்சு விட்டார்கள். எஸ். போன வாரம் பிக் பாஸே மதிக்கல. எதுக்கு இந்த ஷோல இருக்காங்க? இவங்க கூட்டா விளையாடிக்கிட்டு இருக்காங்க. அவங்க ஷேடோல இவங்க இருக்காங்க. இவங்க இன்னும் வெளியவே வரல. இவங்க ரொம்ப வன்மத்தோட இருக்காங்க. ம். போட்டு விடுங்க எல்லாம் போட்டு அர்னேஷ்ல இருந்து மிஸ் ஆனது வினோத், சுபிக்ஷா, சபரி இவங்க எல்லாமே மிஸ் ஆயிருக்காங்க. அப்படின்ற மாரி கொண்டு வந்துட்டாங்கடா தம்பி. அதாவது ஆ கமுரு, பார்வதி பேசின வீடியோவ நீங்கல்லாம் எத்தன வாட்டி திருப்பி பார்த்தீங்கன்னு தெரியல. இந்த ஷோ போகும்போது அது என்னதான் பேசுனாங்க கேட்கலையே! கேட்கவே இல்ல. அப்படின்னு 15 வாட்டி அத ரிப்ளே மோட்ல போட்டு தம்பி கேட்டிருக்காப்ல. அப்படி என்ன கேட்டுச்சுன்றத இப்ப நம்ம கேட்க போறோம். வருவோம். அண்ணே ஆ. என்னன்னா, கமருதீனுக்கு அந்த வீடியோ சர்ப்ரைஸ்லாம் சொன்னாங்க இல்லையா? அப்ப வீடியோல சொல்லியிருக்காங்க. நான் மாறின்ட்டு. சொன்ன உடனே கமருதீன் வந்து ஒரு மாரி குழம்பிட்டாரு. வந்து பார்வதி கிட்ட, "பார்வ நம்ம வந்து கேம் விளையாடிருக்காங்க. கேம் விளையாட வந்திருக்கோம்." அப்படின்னு சொல்றாங்க. பார்வதி வந்து, "தெரியுது கமருதீன். ஏதோ ஒண்ணு இருக்கு. இல்லன்னு சொல்லிரு." அப்படின்றாங்க. "இது அதுக்கான இடம் இல்ல பாரு." அப்படின்னு சொல்றாங்க. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இப்ப பின்னோக்கி போய் பார்த்தா இவரு தான் சொல்றாரு. இவருக்கு பிடிச்சிருக்க மாரி ஓகேவா நானு இந்த ஹஸ்பண்ட் மெட்டீரியல் அந்த மாரி விஷயங்கள்லாம் கமருதீன் தான் ஆரம்பிக்கிறாரு. அப்படின்ற மாரி எஃப்ஜேட்ட சொன்னோனே, எஃப்ஜே நான்லாம் குத்துங்க. அப்பவே சொல்லிட்டேன். நாமினேஷன்ல என்ன குத்துங்க. நான் ஜாலியா போயிருவேன். இங்க இருந்து என் பேர கெடுக்கிறத விட, வெளியில போயிட்டு நான் சந்தோஷமா இருப்பேன்னு சொல்றாரு அவரு. அப்புறம் ஏங்க உள்ள வந்தீங்க? பிக் பாஸ் உள்ள வந்தா இப்படிலாம் நடக்கும்னு தெரியும்ல. அப்புறம் எதுக்கு உள்ள அப்படின்ற மாரி வந்தாரு? ஃபுல் டிஸ்கஷன் நடக்குது. இதுக்கு நடுவுல ம். திவ்யா வந்து அடுத்த கிச்சன் டீம பிரிச்சீங்கன்னா, அதுல என்ன வைக்காதீங்க, வியானாவ வைக்கீங்கன்ட்டு வியானாக்கு சிபாரிசு பண்ணிட்டு போனதையும் நம்மளால பார்க்க முடிஞ்சுச்சு. அண்ட் அதுல ரொம்ப பெரிய விஷயமா இருந்துச்சுன்னா, 3 தோசை தான் கொண்டு வர்றீங்க. என்ன 4வது தோசை தர மாட்றீங்க. நீங்க வரும்போது 10 தோசை கூட சுட்டு குடுங்க. யாரு வேணான்றா? அப்படின்னு போயிட்டேன். எனக்கு ஒரு விஷயம் புரியல. 3 தோசை இன்டூ 14 பேரு. ஏலே பஸ் விச் நெறைய இஸ் 52 தோசை வருதா? 42 தோசை வருதா? 3 10 சார் 30. இது ஒண்ணு 3 5 சார் 15 45 தோசைண்ணே. இப்ப என்ன அச்சன்னா நடக்குது உடனே அப்படின்னா, 2 தோசை வருது. நீங்க வந்தா 10 ஆளுக்கு 10 தோசை போடுங்கன்றாங்க. எவ்வளவு மாவு இருக்குன்னு எனக்கு இப்ப வரைக்கும் புரியல. ஒரு பாக்கெட் சர்க்கரைக்கே அக்கறை இல்லாம அடிச்சுக்கிறாங்களே! என்ன பிரச்சனைன்னா, வியானா வந்து கேசரி செய்றாங்க. சர்க்கரைய வச்சு கேசரி பண்றாங்க. ஓகேவா? இவங்க நல்ல வந்து விஷயம் தானே! ஆமா. திவ்யா பிரைட்டா கேட்கறாங்க. ஆரம்பிச்சிருக்காங்க. ஆ. திவ்யா கேட்கறாங்க. "வியானா சர்க்கரை எடுத்தியாம்மா?" "நான் சர்க்கரை யாரு வேணா சமைக்கலாம் ஃப்ரைடே" அப்படின்னு சண்டை மோட்லயே வராங்க. திவ்யா, "எம்மா நான் கேட்டேம்மா. அதுக்கேம்மா இவ்ளோ பொங்கி வர?" "இல்ல நானும் சொல்றேன்" அப்படின்னு அவங்க சொல்ல, சரிம்மா அப்படின்ட்டு இவங்க சரி பாட்டுக்கு அதெல்லாம் போயிடுறாங்க. இருக்கட்டும். நீ எதுக்கு ம். கேசரி கலர்ல டீ ஷர்ட்ட போட்டு வந்த? சோ ஓகே. இந்த மாரி ஒரு ம். சுகர்ல பிரச்சனை ஆரம்பிக்குது. வெளில போயிட்டு அமித் கிட்ட சொல்றாரு வியானா. கம்ப்ளைண்ட்ஸ் பண்றாங்க. இந்த மாரி அவங்க வந்து மெச்சூரிட்டியாவே நடந்துக்க மாட்ருக்காங்க. எனக்கு இருக்க மெச்சூரிட்டி கூட அவங்களுக்கு இல்ல. அப்டின்ற மாரி அமித் கிட்ட ஒண்ணு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் ரம்யா திவ்யாட்ட வந்து, "சர்க்கரையா? இங்க தான் இருக்கு. ஏதோ எடுத்து வச்சிருக்கேன்னு குடு." இது அப்ப இருந்து கேட்டுட்டு இருக்கேனே, ஏம்மா குடுக்கல? அப்படின்னு அவங்க கேட்க, "இல்ல நான் சொன்னேனே உங்களுக்கு கேட்கலையா?" அப்படின்னேன். "ரைட்டும்மா, விடும்மா" அப்படின்னு சர்க்கரை எடுத்துக்கிறாங்க. அப்பதான் வியானா வராங்க. "கேப்டன், இதுக்கப்புறம் கிச்சன் டீம்லாம் கொஞ்சம் பார்த்து வைங்க. ஏன்னா நெறைய மாவு எல்லாமே மீதி ஆனா இருக்கு. அது அவங்க செய்யும்போது வந்து எஃப்ஜேவோட ரியாக்ஷன பாத்தியா? என்னத்தையோ பேசுது போ. அவர்தான் கேப்டனு. அவரு பாட்டு இருக்காரு. இ உடனே திவ்யா, "நீங்க இதுக்கப்புறம் எது எடுக்கணும்னாலும் கிச்சன் டீம்ட்ட சொல்லிட்டு எடுங்க" அப்படின்னு வியானா, "நான் உங்கள சொல்லலக்கா" அப்படின்னு "நான் உன்ட்ட பேசவே இல்லம்மா. நான் கேப்டன்ட்ட தான்மா பேசுறேன்" அப்படின்னு அவங்க மாத்த, இந்த மாரி ஒரு ஒரு 4ஆவே போய்க்கிட்டு இருந்துச்சு. அது ஒரு அக்கப்போரா இருந்துச்சு மக்களுக்குன்னு வச்சுப்போம். சரி. எஸ். இப்ப வந்து நாமினேஷன் வைத்து எல்லாரையும் போட்டாங்க. எல்லாம் முடிஞ்சு போச்சு. ஓகே. இப்ப தல ம். போட்டிக்கு என்ன யாரு தல? யார வெட்டலாம் ஆடா? அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முடிவு எடுத்து, அ விக்ரம், பிரஜின், அ அதான் எஸ்ஜே, விக்ரம், பிரஜின், எஃப்ஜே, சுபிக்ஷா மற்றும் சுபிக்ஷா, சபரி. அதுக்கப்புறம் கனி. சாரி சாரி கமருதீன். சபரி இல்ல. கமருதீன், கமருதீன். 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 ம். இந்த மாரி ஒரு கை தேர்ந்த ஒரு இத்தன பேர் எடுக்குறாங்க.
கமருதீன் அவர்கள் வின் செய்ய வேண்டும் என்று பார்வதி அவர்கள் ஊர்ல இருக்கிற எல்லா சாமிக்கும் வேண்டிக் கொண்ட தருணத்தை நம்மளால பார்க்க முடியும். காதல்னா சும்மாவா? எமோஷன், லவ், வாவ்! அப்படின்ற போது நம்மளால பார்க்க முடிஞ்சுச்சு. ஆமா. அத பார்க்கறதுக்கு நேராவே கமருதீனுடைய காதலி ரூம்குள்ள போயிட்டாங்க. ஜட்ஜ் அரோராங்க. சாரி கேர்ள் பெஸ்டி. அவங்க ஃப்ரெண்ட்ஸ்னே. அதான் கேர்ள் பெஸ்டி. எஸ். அப்படி சொல்லிக்கலாம். ஆமா. சோ இன்னைக்கு என்ன நடக்குது? யாரு காதலி, யாரு கேர்ள் பெஸ்டிட்டு நம்ம வெளில வந்து கமருதீன் இன்டர்வியூ பண்ணா நம்மளுக்கே தெரியும். அத கருவம் தான் நம்மளுக்கு தெரியாம இவ்வளவு நேரம் கஷ்டப்பட்டு இருக்கோம். எனக்கு உன்னை பிடிக்கும். ஆனா அப்படின்னோடனே சரி ஓகே இந்த கண்டென்ட் இதுக்கு மேல காட்ட முடியாது அப்படின்னு மாத்திட்டாங்க. No bro, FJ kiss Kani in neck. It's very wrong bro. புரியல. அவங்க அக்கா அப்படின்னு தானே வழங்கிட்டு இருக்காங்க. தெரியலையே என்ன கதைன்னு. அவங்க நாங்க கண்ணுல பாக்கலையே பிளாக். சரி அக்கா தெரியல. வீடியோ ஏதாச்சும் அனுப்பிச்சு விடுங்க. அண்ணே அந்த கேப்டன்சி டாஸ்க் நடக்குது. ஆனா கான்சென்ட்ரேட் பண்ணி சூப்பரா ஆடினது வந்து சுபிக்ஷா, கமருதீன். சுபிக்ஷாக்கு என்ன ஒரு இது செமையா நல்லா ஆடினாங்க. நாம சுபிக்ஷா கிட்ட அந்த விஷயத்த நம்ம எதிர்பார்க்கவே இல்ல. விக்கல் சிக்கர்னால ஒண்ணு கூட அந்த பக்கம் தள்ளிட்டு கூட போக முடியல. ரொம்ப நேரம் ட்ரை பண்ணாப்ல பாவம். அந்த கான்ஃபரன்ஸ்ல போகும்போது சுபிக்ஷா அவர்களுக்கு டாஸ்கே வராது, சுபிக்ஷா அவர்கள் வேஸ்ட் அப்படின்னு சொன்னவங்களுக்கு ஒரு பயம் வந்துருச்சு. ஏலே சுபிக்ஷா கேப்டன் ஆயிருமோ அப்படின்னு பார்வதிக்கெல்லாம் அல்ல. வீட்டுல இருக்கவங்களே பேசிக்கிறாங்க, இன்னும் இந்த பொண்ணு இப்படி கான்சென்ட்ரேட் பண்ணுது அப்படின்ற மாதிரி எல்லாம் பேசிக்கிட்டு இருந்தாங்க. இதெல்லாம் நடக்கும் போது சுபிக்ஷா அவர்கள் ஒரு 21 நிமிஷத்துல முடிச்சிட்டாங்க. இப்ப அதை விட குறைவா பண்ணணும் அப்படின்னு கொண்டு வந்து கமருதீன் அவர்கள் வராரு. 17 மினிட்ஸ்ல முடிச்சாரு. அவரும் நல்லா பண்ணாரு. கமருதீன் அவர்கள் 17 நிமிடத்தில் முடிச்சிட்டார். அருமையா பண்ணாப்ல. கமருதீன் அவர்களும் கான்சன்ட்ரேஷன் எல்லாம் வெயிட்டா இருந்துச்சு. கமருதீன் அவர்கள் வின் பண்ண உடனே கமருதீனுடைய வெற்றியாவே அதை பார்க்கல பார்வதி. தன்னுடைய வெற்றியா பார்த்து ஓடோடி வந்து கட்டி பிடித்து தொங்கிய மொமெண்ட்டை நம்மளால பார்க்க முடியும். சூப்பர். வெரி குட், வெரி குட், வெரி குட். பாராட்டும் பிரச்சனையும் 2 இருந்தாலும் எங்கள் பார்வதி தான் அதுல முதலிடம். அந்த மாதிரி பார்வதியோடைய அந்த ஸ்பான்டேனியஸ் லவ் அப்படின்னு தானும் சொன்னாலும் ஸ்பான்டேனியஸ் கேம் ஸ்ட்ராட்டஜி அப்படின்னு நான் சொல்றேன். அலையா கமுதிரை வைத்து இந்த ஒரு வாரத்தை அவர்கள் இஷ்டத்துக்கு போல் ஆட்டி வைக்கலாம் என்று வந்த கிடைத்தது பல்ப் என்றுதான் நாம் சொல்ல வேண்டும். ஏன்னா பின்னாடி போன எஃப்ஜே ஏலே நீ மட்டும் வந்துடக்கூடாதுன்னு எல்லா சாமிக்கும் வேண்டியிருப்பாங்க பார்வதி. ஏன்னா எஃப்ஜே தான் நாமினேட் வேற பண்ணி தொலைச்சாங்களா, இந்த பயமுள்ள போய் அதை முடிச்சுட்டாப்ல. 15 நிமிஷத்துல முடிச்சிட்டாப்ல. முடிச்சு எஃப்ஜே வின் பண்ண அடுத்த வாரமும் இவன் தானா அப்படின்ற மாதிரி நிறைய பேருக்கு. ஆமா இப்ப பிரச்சனையே பிரஜினுக்கு தான். இலே மறுபடியும் வந்துட்டானா, இவன் மறுபடியும் எங்க அப்பாவை பேசினல எங்க அம்மாவை பேசினலன்னு வந்துருவானே. அது முடிஞ்சு அன்னைக்கு சண்டேவா சாட்டர்டே ஆச்சு பாத்தீங்களா? விஜய் சேது சார் யாரை சேவ் பண்ணணும்னு விக்ரம் பிரஜன் சொல்றாரு. அது சண்டே பிஹேவியர். ஓ ஓகே, இது வீக்டே பிஹேவியர். ஆமா ஆமா, இந்த வீட்ல அது மாற்றம் இருக்கு. வீக்கெண்ட் ஒரு மாதிரி, வீக் டேஸ் ஒரு மாதிரி நடந்துட்டு தான் இருக்கு அந்த விஷயங்கள். சோ அது வந்து டாஸ்க் பிஹேவியர், நான் டாஸ்க் பிஹேவியர்லாம் இருக்கும். இந்த ஷோல நம்ம அப்பெல்லாம் நம்ம வந்து உட்கார்ந்து பார்த்து புரிஞ்சு தெரிஞ்சு நாம வந்து பேச வேண்டிய கட்டாயத்துல இருக்கோம் மிஸ்டர் தனுஷ் அவர்களே. சரியா? இந்த மாதிரி விஷயங்கள் நடந்துச்சு. இதுக்கப்புறம் தான் கதையிலே ட்விஸ்ட். நாங்க சொன்னாலும் கேட்டு தொலைய மாட்டீங்க. விஜய் சேதுபதி சார் சொன்னாலும் கேட்க மாட்டீங்க. வாரத்துல எண்டுல விஜய் சேதுபதி வந்தாலும் கேட்டு தொலைய மாட்டீங்க. சரி நீங்க கேக்குறவங்க ஃப்ரெண்ட்ஸை வச்சே பேசுவோம் அப்படின்னு பழைய கண்டஸ்டன்ஸோட வீடியோஸ் பழைய அதான் அவங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ்ன்னு சொல்லிட்டு எடுத்து போட்டாங்க. இல்ல கண்டஸ்டன்டா ஏற்கனவே வந்து பிக் பாஸ் வீட்ல கண்டஸ்டன்டா இருந்தவங்க அப்படின்னு பார்த்தா ரியா, ராணவ் மற்றும் ஆரி பிரதரை பார்த்து எவ்வளவு நாள் ஆச்சு. அவரோட வீடியோ அந்த வீட்டுக்குள்ள வரும்போதே ஒரு வைப்ரேஷன் நம்ம உடம்புக்குள்ள வருது. ஆனா அவர் பிரஜனுக்காக வந்த வைப்ரேஷன் தான் கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. பேசினாப்ல இல்ல அதெல்லாம் கரெக்ட். நம்மளுக்கு பர்சனல் ஃபீலிங் அமாரி ஃபீலிங் அமாரி துமாரி ஃபீலிங் துமாரி. ஏன்னா ஃப்ரெண்ட் இல்லையா, என்னதான் இருந்தாலும் ஃப்ரெண்ட். அவர் எப்படி பண்ணியிருந்தாலும் ஃப்ரெண்ட். அதெல்லாம் கரெக்ட். அதெல்லாம் கரெக்ட். அதெல்லாம் தவறு இல்ல.
எல்லோ அதாவது பூர்ணிமா ரவி நடித்த எல்லோ படத்தை ப்ரொமோட் செய்வதற்காக எல்லோ டிஷர்ட் போட்டு வந்திருந்த விஜய் தனுஷ் அவர்களை நாங்கள் வந்து இங்கு பாராட்ட விரும்புகிறோம். ஓகே, நன்றி. தீவிர விஜய் தனுஷ் பூர்ணிமா ஃபேனா இருப்பாங்க எனக்கு தெரியாது. ஆனா நீங்க பூர்ணிமா ஃபேன் தனுஷ் மட்டும் தான் நீங்க எல்லோ சட்டையை போட்டு பாத்திருக்கீங்க. எல்லோ பேண்ட் போட்டு பாத்திருக்கீங்களா? சட்டை சின்னது, பேண்ட் பெருசு. அப்ப நீங்க தான் மாசு. இந்த பேண்ட போட்டு வர மாடு முட்டி இருக்கும்ல என்ன நல்லா இருக்குன்னு வாங்கி கொடுத்தாங்க ஃப்ரெண்ட்ஸுங்க மக்களே. எல்லோ கலரு மாசா பிரைட்டா. அதான்பா ஆரி ப்ரோ பக்காவா பிரஜன் ப்ரோட்ட கேட்டாங்க, உள்ள என்ன சொல்லிட்டு வந்தீங்க? அந்த மாதிரி நீ ஒண்ணுமே பண்ணல. ஒரு வெறித்தனமா ஒரு பிரஜன் இருப்பார் இல்லையா, ஜெயிக்கணும் ஜெயிக்கணும்னு. அந்த பிரஜனை தட்டி எழுப்பு, ஒழுங்கா ஆடு, உன் ஒய்ஃப் உனக்கு ஒரு கண்டஸ்டன்ட் தான், நல்லா பெர்ஃபார்ம் பண்ணு அப்படின்னு மோட்டிவேஷன் கொடுத்த தருணங்கள்லாம் மாஸ் மொமெண்டா இருந்துச்சு. அது சூப்பரா இருந்துச்சு. கமருதீன் அவர்கள் கிட்ட நீ தனியா விளையாடு, உன நான் ஃபைனல் ஸ்டேஜ்ல பாக்கணும்னு அவர் ஃப்ரெண்டு சொன்னது சூப்பரா இருந்துச்சு. கானா வினோத் கிட்ட ஓப்பனாவே எல்லாரும் எனி கிளாப்ஸ் தட்டினாலும் கானா வினோத் அவர்கள் நீங்க கேம்ல எங்கேயோ ஸ்டக் ஆயிட்டீங்க, நீங்க உங்களை கான்சென்ட்ரேட் பண்ணி வைங்க அப்படின்னு சொன்ன விதமா இருக்கட்டும், அமித் அவர்களுக்கு அமித் ஒய்ஃப் பேசின விதமா இருக்கட்டும், சாண்ட்ரா அவர்களுக்கு அவங்க ஃப்ரெண்டு பேசின விதமா இருக்கட்டும், திவ்யா அவர்களுக்கு ரித்திகா பேசின விதமா இருக்கட்டும், அனைவருமே ஒரு நல்ல நண்பர்களா இருந்திருக்காங்க அப்படின்றத நம்மளுக்கு பார்க்க முடியுது. இன்க்ளூடிங் பார்வதியோட ஃப்ரெண்டு. நீ குரூப்ல இருக்க, இண்டிவிஜுவலா ஆடு, நல்லா பண்ணு அப்படின்னு பார்வதி ஃப்ரெண்டு சொன்னாங்க. ஆனா அந்த குரூப்பை கிரியேட் பண்றதே பார்வதின்றது மட்டும் அவங்க மறந்துட்டாங்க. பட் ஸ்டில் இட்ஸ் ஓகே, ஐ அக்செப்ட் இட், நோ ப்ராப்ளம். ரியா பேசினாங்க, நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்க, துஷார் விஷயம் எனக்கு உன்கிட்ட பிடிக்கல, நீ அழுறது நான் பார்த்ததே இல்ல. அதாவது ரியா எவ்வளவு பெரிய சிந்தனையாளர் பார். ரியா கிட்ட முடிச்ச தான் கமருதீன் கூட நீ இருக்கிறது பிடிக்கல அப்படின்றதா இங்க இருந்திருக்கும். துஷார் வீட்டை விட்டு வெளில போயிட்டாப்ல, பேசலாம். அதுவே எனக்கு ஒரு சாக்கு. அதுக்கப்புறம் நீ அழுகுறீங்கல, வெளியில இருந்து அவ்வளவு நெகட்டிவ் இருக்கும்போது கூட நீ அழலையில, கல்லுமா இருந்தேல, வீட்டுக்குள்ள போய் அழுகுறையில. பார்வதி ஒண்ணு ஏதாவது பேசா பொழிச்சு திருப்பி தீவிர பார்வதி ஹேட்டரா இருப்பாங்க போலயே, நம்மளே பேசிடுவாங்க போலயே. நம்ம ஹேட்டர் கிடையாது, நம்ம என்ன நம்மளையே நீங்க சேர்க்கிறீங்க, எனக்கு புரியலையே. அப்படிதான்டா கீழே கமெண்ட்ல போட்டு சாவடிக்கிறாங்க. அவங்க நல்லா பண்ணா நல்லா பண்றான்னு சொல்ல போறோம், பண்ணலையடா அதைத்தாண்டா நாங்க இவ்வளவு நாளும் சொல்லிக்கிட்டு இருக்கோம். என்னைக்காவது அவங்க நல்லா பண்ணுவாங்க, நம்ம வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். போன வாட்டி எல்லாம் உண்மையா சொல்றேனே, ஃபர்ஸ்ட் 45 நாள் நான் ஜாக்லினுக்கு சப்போர்ட் பண்ணி ஒரு வீடியோ போட்டிருப்பலாம், போய் பாருங்க. எல்லாரையும் நடிச்சீங்க. ஆனா லாஸ்ட் 20 நாள் ஜாக்லினுக்காக மட்டுமே நான் வீடியோ போட்ட மாதிரி ஆச்சு. ஏன்னா நல்லா செஞ்சாங்க, நல்லா பண்ணாதான் நல்லா இருக்குன்னு சொல்ல முடியும். இதாங்கன்னா தப்பாடா பண்றோம். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து பேசினாங்க. ராணோ வந்து வியானா கிட்ட வந்து ஸ்டார்டிங்ல ராணோ சொன்னது எனக்கு புரியல. ஸ்டார்டிங்ல சூப்பரா ஒரு 2-3 வாரம் நல்லா ஆடிக்கிட்டு இருந்தீங்க, போக போக என்னாச்சு தெரியல அப்படின்னு. அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஸ்டார்டிங்ல 3 வாரம் உங்களுடைய பிஆர் நல்லா வேலை செஞ்சாங்க, போக போக பிஆர் வேலை செய்ய மாட்டாங்க, வெளியில பேமெண்ட் கொஞ்சம் கஷ்டமா இருக்கு போல. எனக்கு புரிஞ்சிருச்சு. ஸ்டார்டிங்ல நீங்க வந்து கியூட்னஸ் ஒண்ணு பண்ணிட்டு இருந்தீங்க, அது ஸ்டார்டிங்ல நல்லா இருந்துச்சு, அதுக்கப்புறம் அது எக்ஸ்போஸ் ஆயிடுச்சு, அது கியூட்னஸே கிடையாதுன்றதான் அப்படி மறைமுகமா சொல்றாரு. ஏன்னா ஸ்டார்டிங் சொல்லிட்டு கடைசியா சொல்லிட்டாப்ல கியூட்ட குறைச்சிங்கன்ட்டு. இந்த கியூட்டா ஒண்ணு பண்றீங்களா, அதை வேணாம் விட்டுருங்க. தம்பிக்கு நக்கல் குசும்பு அதிகம். அந்த தருணமும் பார்க்க முடிஞ்சு. 2 to 3 வீக்ஸ்ல வியானா டாப்ல தான் இருந்தாங்க. அவங்க நல்லாதான் ஸ்டார்டிங்ல வந்து அதான் இன்னசென்ட்டா நம்ம பாக்குறப்ப அப்படி தெரிஞ்சு, அதுக்கப்புறம் போக போகதான் தெரிஞ்சு அது அனைத்தும் நடிப்புன்றது. சபரிக்கும் அக்கா ஒருத்தவங்க அவங்க பேசினாங்க, அவங்களும் வந்து கரெக்டா சொன்னாங்க, செயின்ட் சபரி வேண்டாம், செயின்ட்டா இருக்காத, எதுனாலும் பேசு, அவங்களே டிஃபெண்ட் பண்ணிக்க எல்லாரும் இருக்காங்க, எலிஜிபிள் பேச்சுலர் நீ. அது காரணம் தெரியுமா, இல்ல இவ்வளவு பிள்ளைங்க இருக்கு, நீ என்ன வேஷ்டி கட்டி சுத்திக்கிட்டு இருக்க, யூ ஆர் எலிஜிபிள் பேச்சுலர், டூ a one love track அப்படின்னு அந்த ஃப்ரெண்ட் அட்வைஸ் பண்ணிருக்காங்க. கரெக்டா பேசினாங்க அவங்களும். என்ன எல்லாம் அவங்க டிஃபெண்ட் பண்ணிப்பாங்க, உன் வேலையை பாரு, உன் டாஸ்க் டைட்டில் வின் பண்ண வந்திருக்க, அக்கா தம்பி தங்கச்சி எல்லாம் வெளியில இருக்காங்க, இங்க ஒண்ணும் பாத்துக்க வேணாம் அப்படின்றதெல்லாம் பர்ஃபெக்ட்டா கேட்டாங்க. வீட்டுக்குள்ள இருக்கலாம் அவங்க ஆளே கிடையாது, வெளில வந்துட்டாங்க. அதுக்கப்புறம் தான் பிரஜின் அவர்களுக்கு நம்ம ஆரி பிரதர் வந்து, ஆரி பிரதர் ரொம்ப தெளிவா நிறைய விஷயங்களை கருத்தை வச்சாங்க. அதையும் பிரஜின் எந்த பார்வையில பார்த்து எடுத்துக்கிட்டாரு அப்படின்றதா இது வரைக்கும் நம்மளால டீகோடே பண்ண முடியல.
கனி நோக்கு அக்காக்கும் வந்து வர்மத்துல நம்மளே நோக்கு பண்ணிட்டாரு. இப்படிதான் இருந்தாரு பிரஜன். நன்றின்ற அது ஒரு டோன்ல தான் இருந்தாரு. கனி அவரு அக்காக்கு அவங்களுடைய பாவம் ரொம்ப தங்கச்சி. ரொம்ப மன வருத்தத்துல இருப்பாருன்னு நினைக்கிறேன். ஆமாண்ணே. அந்த சண்டே எபிசோட்ல போட்ட அந்த சாட்டர்டே எபிசோட்லாம் ரொம்பவே ஒரு ஓப்பனா பேசிட்டார்ல விஜய் சேதுபதி அவர்கள். அப்ப இருந்தே கொஞ்சம் டவுனா தான் இருக்காரு பிரஜன் அவர்கள். வரும் வாரங்கள்ல தெரியும் அவருடைய பெர்ஃபார்மன்ஸ் எப்படி மாறப்போகுதுன்றது எல்லாமே. ஆமா. அதாவது கனி அக்காவுக்கு வந்து அவங்க தங்கச்சி, அவங்க சிஸ்டர் பேசினாங்க. விஜயலட்சுமி ஆக்ட்ரஸ் அவங்களும் பேசினாங்க. அவங்களும் கரெக்ட்டா சொன்னாங்க. "நீ சமைப்ப. அது எல்லாருக்கும் தெரியும். நீ எனக்கும் இன்னொருத்தவங்களுக்கு மட்டும் அக்காவா இருந்தா போதும். ஆனா அங்க அங்க சமைச்சு இருக்கவங்களுக்கு போட தனியா." போலடா நீ. நீ அங்க சமைச்சு போட போலலே அப்படின்னு சொன்னதெல்லாம் மாசான கன்டென்ட். ஆக்சுவலா அன்னைக்கு விஜயலட்சுமி ஒரு செம்ம பிளேயர் தெரியுமா? அந்த ம். சீசன்ல, 2ண்ட் சீசன்ல. ம். "நீ எனக்கும் இன்னொருத்தவங்களுக்கு மட்டும் அக்காவா இருந்தா போதும். நீ அங்க எல்லாருக்கும் கனியா தான் இருக்கணும்னு சொன்னதும் செம்மையா இருந்துச்சு. கனி அக்கான்னு சொல்லி ஒரு பாச பிணைப்புல அவங்கள பிணைச்சு வச்சுடுறாங்க. அதனாலயே ஒண்ணும் அவங்களால பெர்ஃபார்ம் பண்ண கன்யா முடியலன்றத ஃபீல் அவர்கள் பண்ணுவாங்க. வந்து தங்கச்சிய பார்த்தோனே கண்ண ஃபுல்லா அவ்ளோ அழுக. ஸ்ட்ராங்காருன்னு சொன்னோனே, ஓகே அப்படின்ட்டு மாறுன தருணமும் நல்லா இருந்துச்சு கனி அக்கா. "நான் அழுகலையே" கண்டிப்பா. அப்படின்ற மாரி. சோ இந்த மாரி விஷயங்கள் இன்னைக்கு மிக்ஸ்ட் எமோஷன்லாம் போச்சு. கடைசில இந்த நண்பர் கமருதீன் நண்பர் வந்து கோத்து விட்டு போயிட்டாரு. நீ தனியா விளையாடுன்ட்டு. நம்ம ஆளு கன்ஃப்யூஷனா வெளில போம்போது அரோரா அவர்கள் உன்ட்ட என்ன சொன்னாங்க? உன்ட்ட என்ன சொன்னான்னு கமுவ கட்டி புடிச்சு பேசிட்டு இருக்கும்போது, பார்வதி அங்கருந்து மொறச்சு போனோம். பார்வதி கிட்ட போய் அவரு பேச, நடுவுல மாட்டிக்கிட்ட ஒரு மொமெண்ட் தான் இருந்துச்சு. எனக்கு கிட்டத்தட்ட என்னமோ பஞ்சதந்திரம் படத்துல கமல் சாருக்கும் இந்த பக்கம் சிம்ரன் மேடமும், அந்த பக்கம் ரம்யா கிருஷ்ணன் மேடமும் பண்ற வேலை மாரி இருந்துச்சு. ஒரு செகண்ட் நம்மளுக்கு பார்க்கும்போது. "வாயாடி கள்ளியே தள்ளி போடி ராமனின் ஆமா. மைதிலி." ஓகே. சோ இப்ப நம்ம இந்த கதையோட ஃபைனலுக்கு வரோம். நாம ஒரு 24/7ல ஒரு கிளிப்ப பார்த்தோம். ஓகே. கமருதீன் அவர்கள் வினோத் கிட்ட என்ன சொல்றாங்கன்னா, ம். நம்ம இனிமே அரோரா கிட்டயும் பேச போறதில்ல. ம். பார்வதி கிட்டயும் பேச போறதில்ல. சூப்பர். அவங்களால தான் எனக்கு கேமே போயிடுச்சு. கரெக்ட். அப்படின்னு கரெக்ட்டா? மொத்த பழியும் தூக்கி அங்க போட்டாரு. இல்ல இவங்க பயபக்தி இவரு இது விக்டிம் கார்டு என்ன? இல்ல அப்படி சொல்லல. இவர் போய் பேசிட்டு இருக்கு. இவர் தான் போய் பேசுறாரு 2 பேர்ட்டயும். அவங்க யாரும் வந்து அப்ப அது பேசலையே. விக்டிம் கார்டு தானே? ஆ. என்னமோ அவங்க 2 பேரும் சேர்ந்து இவர கெடுத்துட்டாங்களாமா? அது அது தப்பு. இவரு தான் போய் பேசுறாரு. 2 பேரும் பேசாம இருந்தா சரி அவ்வளவுதான். யாரு எல்லா கடலையும் போடுவாராம். அதுக்கப்புறம் விடலை பேய் மாரி பேசுவாப்லயாம். அதெல்லாம் வழக்கமா இன்டர்வியூல தானே வந்து பண்ணுவாங்க அப்படின்லாம். என்ன வீட்ல உள்ள இருந்துட்டே பண்றாரு? என்னன்னு தெரியல. ஆரி பிரதர் பேசுனது எல்லாமே ஓகே. சோ இன்னைக்கு இதுதான் கன்டென்ட் நடந்துச்சு மக்களே. சோ இங்க இனிமே படிச்சாங்க. எப்படி கமல் அப்படி சொல்லிட்டாரு. ஆ வினோத் வினோத் ப்ரோட்ட சொல்லிட்டாரு. அது வந்து எனக்கு அவரோட விக்டிம் கார்ட யூஸ் பண்ணாரு. அதுல அவரு கொஞ்சம் அவருடைய கேம் பிளே எப்படி மாறப்போகுது? இப்ப இவங்க 2 பேரும் அவாய்ட் பண்ணிட்டு இந்த கேம கொண்டு போறாரா? இல்ல இவங்களோட சேர்ந்து தான் திருப்பி டிராவல் பண்ண போறாரான்றது நாளைக்கு பார்த்துக்கலாம். ஏன்னா நெய்க்கு அடிச்சு அடுத்த நாளே ஆ ஒண்ணு சேர்ந்தவர் தான் அவரு. அவரு ஒரு மாபெரும் மனிதர். அவர பத்தி என்ன தப்பா பேசினா கூட அடுத்த நாளே மன்னிச்சு ஏத்துப்பாரு. அந்த மாரி பாவ மன்னிப்பு நெறைய தர மனுஷன். சரி, நல்ல விஷயம். ஆ ம். இப்ப பாத்தியா? வியானா, ம். ராணவ் சொன்னதும் இப்ப ஒழுங்கா பேசுறாங்க ஜோப்ரோ. ராணவ் வெளியில இருந்து அவ்வளவு பிஆர் மட்டும் கூடவா? தான் பண்ணுவேன்னு பார்த்தேன். பரவாயில்லையே தம்பி. கியூட்ட கூட குறைச்சு போயிட்டியே. ஐயோ! ராணவ் ஃபோன் அடிச்சுருவான் அப்ப. அடுத்த 10 நிமிஷத்துல. அண்ணன் என்னண்ணே இப்படி கோத்து விடுற நான் பண்ணலண்ண பிஆர். நம்புங்க. ம். நைஸ். ஓகே. இந்த சோ மாரி விஷயங்கள்லாம் கமெண்ட் பார்க்கணும். செக்ஷன் போறதுக்கு முன்னாடி, இன்னைக்கு கதையில ஒரு ட்விஸ்ட் தம்பி. எஸ். நாம ஒரு டைட்டில்ல ஒரு கதை வச்சிருந்தோம்ல. ஆமா. டைட்டில்ல என்ன சம்பந்தமே இல்லையே நீங்க அதாவது நெனச்சிருப்பீங்க. வாட்டர்மெலான் வீட்டை விட்டு போனாலும், வெளியில அவருடைய அ காமெடிகள் தொடரும் அப்படின்றத எதிர்பார்த்தது தான். அதுல மாற்று கருத்து இல்ல. அதுல அது இது புரோகிராம்லயும் அவர வச்சு செஞ்சாங்க. அதுவும் நல்ல விஷயம், நல்ல விஷயம். ஆ அது நான் குடுத்த காசுக்கு அவர எவ்வளவு யுட்டிலைஸ் பண்ணலாம் அப்படின்றத பார்க்குறாங்களோ என்னமோ விஜய் டிவி. அது கொஞ்சம் கடுப்பா இருந்தாலும் அதுதான் நெசம். ஓகே. வாட்டர்மெலான் அவர்களை பற்றி ஆ நாம ஷேர் பண்ணதா இருக்கட்டும், நெறைய பேர் ஷேர் பண்ணி வைரலா இருக்கட்டும். அதுக்கு ஒரு கண்டன மெசேஜ அவருடைய Instagram ப்ரொஃபைல்ல போட்டார். தனுஷை எதிர்த்து கண்டனத்தை தெரிவித்திருக்கார். எனக்கு புரியலையே. யார் எதிர்த்து? என்ன எதிர்த்தா? ஆமா, அவர் டீ ஷர்ட் ஆட்டைய போட்டு வந்துட்டியாம். சரி நம்ம அத பத்தி பேசுவோம். வெயிட் பண்ணு. ஓகே. சோ உலகத்திலேயே WhatsAppலயே சாட்ட டைப் பண்ணி, ஓகேவா? அதையே அனுப்பி, அத ஸ்கிரீன்ஷாட் எடுத்து ஸ்டேட்டஸ் Instagramல ரீல்ஸ் போட்ட என் தானே தலைவன் ஒருத்தன் தான்டா. இப்ப நம்ம அத டீகோட் பண்ண போறோம். எஸ், எஸ். ஃபேக் நியூஸ். லாட்ஸ் ஆஃப் ஃபேக் நியூஸ். குட் ஃபேக் நியூஸ். மார்னிங். லாட்ஸ் ஆஃப் ஃபேக் நியூஸ்.
ஓகேவா? குட் ஸ்ப்ரெட் பை சம் யூடியூபர்ஸ் ரிகார்டிங் வாட்டர்மெலன் ஸ்டார் பர்சனல் லைஃப் அப்படின்றார். வேற யாரையோ பத்தி வேற யாரோ பேசுற மாதிரி அவரே அவரை பத்தி பேசிட்டு இருக்காரு. தேர்ட் பர்சனா அவர் ஒரு டைப் பண்ணிருக்காரு அந்த லெட்டரை. இதுதான் ஹைலைட். ஐ எம் சிங்கிள். எஸ் வெயிட்டிங் ஃபார் மேரேஜ். ஓஹோ. ஐ எம் நாட் மேரிட் 3 கேர்ள்ஸ். ஓகே 3யா புரியலையே. நான் சமூக வலைத்தளங்களை எல்லா பக்கமும் பார்க்கும்போது 2 தான் போட்டிருந்தாங்க. வாட்டர்மெலன் பொய் சொல்ல மாட்டாரு பாருங்க. அதனாலதான் ஐ எம் நாட் மேரிட் 3 கேர்ள்ஸ். இது எப்படி தெரியுமா இருக்கு? ஐ ஹேவ் 2 daughters, both are girls அப்படின்ற மாதிரி இருக்கு. ஓகேவா? இஃப் எனி யூடியூபர்ஸ் spreading wrong information about my personal life, I will take severe legal action of that YouTubers. YouTubers misusing my photos without my permission. Okay, some YouTubers trying to damage my name. Lots of fake news spreading regarding my personal life, general life, public life, and Watermelon Star Fans Club. இதுக்கு தானே எனக்கு புரியல. இது வரைக்கும் கூட நான் ஓகே ஓரளவுக்கு எனக்கு புரிஞ்சுறா. நீங்க மக்கள் நீங்களா சொல்ல. யூடியூபர்ஸ் trying to damage my name, lot of fake news spreading regarding my personal life, general and public. இப்ப இந்த மூணுத்துக்கு என்ன வித்தியாசம் சொல்லுங்க? வெவ்வேறு முகம் இருக்குன்றாரு. பர்சனல் லைஃப்ல எனக்கு ஒரு முகம், ஜெனரல் லைஃப்ல எனக்கு ஒரு முகம், பப்ளிக் லைஃப்ல ஒரு முகம். அந்த 3 முகத்திரையும் கிழிக்கிறார்களே. அதையும் பிளஸ் 4வது அவருக்கு ஒரு முகம் இருக்கு கேவலமா. அது ஏன்னா வாட்டர்மெலன் ஸ்டார் ஃபேன்ஸ் கிளப். இவர் தானே அட்மின் அப்படின்னு போறார். டோன்ட் கன்ஃபியூஸ் இட். பை நடிப்பு அரக்கன் வாட்டர்மெலன் சோ அண்ட் சோ சோ அண்ட் சோ சோ அண்ட் சோ. அவ்வளவுதானா? அதுக்கப்புறம் இதெல்லாம் போட்டதுக்கு அப்புறமும் ஆஃப்டர் பிக் பாஸ் இப்ப தற்புகள் பேசாம எங்க வாட்டர்மெலன் வாஷிங்டனால முடியாது. வாஷிங் மிஷினால நீங்க வாஷிங் மிஷின் தப்பா நினைச்சாங்க. அவர் பேசும்போது எச்சத்துப்பி பேசுறதுனால அவர் வாஷிங் மிஷின் நான் செல்லமா பேர் வச்சுட்டேன். நீ அவர் என்ன பண்றாப்ல அப்படின்னா got more fans and family audience. Some people trying to damage my name. No one stop my development and popularity. அப்படின்னு அவர் டேட் ஆஃப் பர்த் ஒன்னு போட்டிருக்கார். Lots of people spreading fake information about my age, my legal advisory and layer collecting. இங்கதான் அது லாயர் கலெக்டிங். எவனோ எழுதி கொடுத்திருக்கான் இவன மாதிரியே ஒரு தற்குறி. அத ஒழுங்கா கூட போட தெரியல. இப்ப எனக்கு என்ன that fake evidence from social media, I will take legal action. நீங்க படிச்சோன்னே எனக்கு எதிரே ஞாபகம் வருது. பிக் பாஸ்ல உங்களோட ஷீல்ட நீங்க என்ன பாக்குறீங்க? எஜுகேஷன் சார். லாயருக்கு லேயரா? Oh my god. இது என்ன பண்ணுவடி? அதாவது மக்களே இந்த போட்டோவை மட்டும் சேவ் பண்ணி பத்திரமா உங்க போன்ல வச்சுக்கங்க. வாழ்க்கையில உங்களுக்கு 1000 பிரச்சனை வரலாம், 1000 கவலை வரலாம், லைஃப்ல உங்களுக்கு அழுகிற ஒரு பொசிஷன் வரலாம். அப்ப உங்களுக்கு பேச்சு துணைக்கோ இல்ல ஷேர் பண்றதுக்கோ இல்ல நீங்க சிரிக்கிறதுக்கோ மொமெண்ட் இல்லாம தவிக்கும் போது இதை எடுத்து உத்து ஒரு 3 நிமிஷம் பாத்தீங்களாவே சொல்லுவீங்க. அந்த மாதிரி ஒரு மருந்துல இது என்ன இளவுல இதுன்ற மாதிரி இருந்தாலும் தனுஷ் தம்பி நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா தர்பூசணிய நடு ரோட்ல போட்டு உடைக்க வேண்டிய தருணம் கூடிய விரைவில் வந்துகிட்டே இருக்கு. ஆனா தர்பூசணி வெயிட் பண்ண மாட்டேங்குது. வண்டியில ஏறுது. எந்த அளவுக்கு வண்டியில ஏறுதுன்னா இன்னைக்கு கவர்மெண்ட் பஸ்ல ஏறுது அவங்க வீட்டுல இருந்து. அது வரைக்கும் நம்மளுக்கு தகவல் வருது. ஓஹோ, கவர்மெண்ட் பஸ்ல ஏறி எல்லாருக்கும் என்ன தெரியுதா, என்ன பிடிச்சிருக்காரு தெரியுமா, என்ன தெரியுமா, அந்த பப்ளிசிட்டிக்காக இருக்கு.
ச்சே எவ்வளவு சிம்பிளிசிட்டியா இருக்காருப்பா அப்படின்னு ஒரு இமேஜ் ஆ வரணும் அப்படி. இன்னும். ம். ம். அந்த கருமம்லாம் கிடையாது. இன்னும் விஜய் டிவில இருந்து பேமெண்ட் ஏப்ரல் மாசம் தான் வருமாம். அச்சச்சோ! அப்படியா? ம். ஆமாப்பா. ம். ரைட். இந்த மாரி ஒரு ம். தகவல் பண்ணி போட்டுட்டு இருக்காரு. ஆமா. அதாவது நேத்து நம்ம சேனல்ல சொன்னோம்ல. அவருக்கே பிரச்சனை இல்ல. மத்தவங்கலாம் எதுக்கு ம். துள்றாங்க? உடம்புல கொழுப்பு இருந்தாலே இப்படி தொழுவீங்களா? அப்படின்னு நம்ம கேட்டுட்டு இருந்தோம்ல. அவங்க குடுத்த ஐடியாவுல தான் இது நடந்திருக்கு. அப்படின்னு இருக்கு. ஐடியா குடுத்தவங்க நடந்துச்சு. ஓகே. சந்தோஷம். நல்ல விஷயம். ஒழுங்காவாவது இங்கிலீஷ்ல நடந்திருக்கலாம். ஓகே. ஆனா லாயர லேயர்ன்னு போட்டிருந்திருக்க வேணாம். கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கு. ம். எஜுகேஷன் இஸ் மை ஷீல்ட். ஏய் நீ வேற குளோஸ் அப்ல வராதடா. அந்த ஆள்லாம் ஞாபகம் வந்துட்டு போறான். சும்மா இரேன்னா. எனக்கு அதுதான் ஞாபகம் வருது. எஜுகேஷன் இஸ் மை ஷீல்ட். இப்ப அச்சோ! தெரிஞ்சிருப்பாங்க நம்ம ஆடியன்ஸ் எல்லாம். என்னடா சொல்றீங்க? ரைட். ரைட். ஓகே. பிக் பாஸ் வெஸ் ஜோ மைக்கேல் உங்க ப்ரோவோக் டிவில எவ்ரிடே நைட்டு 10:30 மணிக்கு அவங்க என்ன வேணா பண்ணட்டும் அவங்க முகத்திரையை நாம இங்க சிறப்பா கிழிப்போம்.